ஐயா, முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த பூஜைய ககன் தான் பண்ண போறாருன்னு. சொன்னீங்க, பூஜை வரைக்கும் தான் சொன்னீங்க. எப்பவும் போல நாங்க கொடுக்கிற பட்டு துணிகளை தான் அம்மனோட பாதத்துல வைக்கணும். அது பூஜைய ககன் பண்ணதுக்கு அப்புறமா. என்ன புரோகிதரே, இந்த கோயிலுக்கு ஆரம்பத்துல நாங்க தானே எல்லாம் பண்றோம். நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த அவங்க எப்படி பண்ண முடியும்? சரச்சந்திரையா, இந்த கோயிலுக்கு நீங்க தாங்க முக்கியம். கோவிலோட சம்பிரதாயப்படி பார்த்தா நம்ம அம்மனுக்கும் அதே மாதிரி நம்ம கோயிலோட வளர்ச்சிக்கும் யாரு அதிக நன்கொடை கொடுக்கறாங்களோ அவங்க கையால தான் பூஜை செய்யணுங்கிற சடங்கையும் சம்பிரதாயத்தையும் நீங்க தானே ஆரம்பிச்சு வச்சீங்க. எனக்கு ககன் சார் ஃபோன் பண்ணி அவர் கொடுக்கற நன்கொடையை வாங்கிக்கிட்டு அவர் தான் முதல்ல பூஜை பண்ணணும்னு எங்ககிட்ட கேட்டுக்கிட்டாரு. சம்பிரதாயத்தை உருவாக்குனவங்க யாரோ அவங்களுக்கு மரியாதை தரணும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்க கூடாது. இங்க மதிப்புன்றது கேள்வி இல்ல, இங்க அம்மனுக்கு பட்டு புடவையை யார் சாத்த போறாங்கன்றதுதான் கேள்வியே. பூஜைக்கு நன்கொடையா அவங்க எவ்வளவு கொடுத்தாங்கிறது எனக்கு தேவையில்லை. முதல்ல அம்மனோட பாதத்துக்கு கீழே நாங்க கொடுக்கிற பட்டு துணியை வைக்கிறதுக்காக நான் 1 லட்சம் ரூபாய் தரலான் இருக்கேன். ககன், புரோகிதரே, நான் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன். சோ முதல்ல நான் கொடுத்த துணியை தான் நீங்க அம்மனுக்கு சாத்தணும். இது என் அம்மாவுக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேர்த்தி கடன். நான் 3 லட்சம் ரூபாய் தரேன். நான் 4 லட்சம் கொடுக்குறேன். அஞ்சு லட்சம் தரேன். 10 லட்சம். மாமா, தேவையில்லாம இந்த போட்டியெல்லாம் வேண்டாம் மாமா. 50 லட்சம் ரூபாய். 50 லட்சம் ரூபாய். 50 லட்சம் ரூபாய். 50 லட்சம் ரூபாய். 1 crore. 1 crore. 1 crore. 1 crore. ஒரு கோடிக்கு எவ்வளவு ஜீரோ இருக்குன்னு தெரியுமாடா உனக்கு? கோடியில எத்தனை ஜீரோ இருக்குன்றதெல்லாம் ஒரு பக்கமா இருக்கட்டும். வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவிச்சு ஏகப்பட்ட பாடங்களை கத்துக்கிட்ட எனக்கு இந்த கணக்கெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. நீ எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்ல ட்ரை பண்றியாடா? நீ எல்லாம் என் லிஸ்ட்லயே கிடையாது. எவனாவது புது பணக்கார வந்து உங்ககிட்ட அறிவுரை கேட்டானா அவங்கிட்ட சொல்லுடா உன் கணக்க. அறிவில்லாதவங்களுக்கு தான் அறிவுரைலாம் சொல்ல முடியும். என்னது, எனக்கு அறிவில்லைன்னு சொல்றியா? ஹேய், நான் ஒன்னும் உங்களை சொல்லியே. கும்பல்ல திருடன் யாருன்னு கேட்டா எங்கப்பா புதருக்குள்ள இல்லைன்னு அவங்களே மாட்டிக்கிறாங்க. யாருக்கு தகுமோ அவங்க கிட்ட தான் சொல்றேன். இந்தாங்க 1 கோடியே 1 லட்சம் ரூபாய். 1 கோடி நான் கேட்ட ஏலத்துக்கு 1 கோடி. மீதி இருக்கிற 1 லட்சம் என் கூட போட்டி போட்டு என் கூட தோத்தவனுக்கு கொடுத்த பிச்சை. ஏய் மாமா, பிரச்சனை வேண்டாம். போட்டியை நம்ம தான் ஆரம்பிச்சோம். தோத்து போனதுக்கு சண்டை போடுறதா நினைச்சுப்பாங்க. பாக்குறவங்கலாம் அப்புறம் நம்மள கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அத்தை, என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு உங்க புள்ளைய எப்படி ஒத்துக்க வைப்பீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. உனக்கு எதுக்கு? நீ பாத்துக்கிட்டே இரு. இப்போ நீங்க 2 பேரும் தம்பதியா ஜோதியை ஏத்தி வைங்கோ. அட புரோகிதரே,
எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நான் அந்த ஜோதியை தனியால ஏத்தக்கூடாதா? ககன், புரோகிதரே, அம்மா பொண்டாட்டி பக்கத்திலே இருக்கும்போது இப்படி தனியா ஜோதியை ஏத்தி வைக்கலாமா? அம்மா கடவுளே, அபச்சாரம் அபச்சாரம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. அம்மா நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களாம்மா? அம்மா நான் பூமி கழுத்துல தாலி கட்டலம்மா. தாலி கட்டலன்னு நீ சொல்ற, கட்டிட்டேன்னு அவ சொல்றா. இதுதான் உங்க 2 பேருக்குள்ள இருக்க தவறான புரிதல். நீ அவ கழுத்துல தாலி கட்டினன்னு தான் நான் நம்புறேன். இனிமே இந்த தவறான புரிதல் வேண்டாம். இந்த தாலிய பூமி கழுத்துல கட்டி நீங்க 2 பேரும் சேர்ந்து ஜோதியை ஏத்தி வைங்க. என்ன சொல்றீங்க புரோகிதரே? நீங்க சரியா சொன்னீங்கம்மா. தாலியை கட்டுறதுனால தவறான புரிதல் எல்லாம் சரியாயிடும். ஜோதியை ஏத்தி வைக்கிறதுனால பூஜை முழுமையடையும். ககனையா, அப்படியே பண்ணுங்க. ககனையா, இந்த தாலிய பொண்ணு கழுத்துல கட்டுங்க. அம்மா, அண்ணனோட கல்யாணத்தை என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. ஆனா இப்போ உங்களால நான் நேர்ல பார்க்க போறேம்மா. நீங்க எல்லாரும் என் அண்ணன் அண்ணியோட கல்யாணத்தை பார்த்து ராமர் சீதை மாதிரி வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எடுத்துக்கோங்க. கலியுகத்துல நடக்கிற ராமர் சீதை கல்யாணம், இந்த அற்புதத்தை நான் வீடியோ எடுக்கிறேன். எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க.